பர்த்டே ஏப்ரல் 18. ஸோ அதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் சார் கிட்ட சொன்னேன், சுரேஷ் சந்திர சார் நாசர் சார்ட்டையும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீடியா மீட் பண்ணணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் ஐ வாண்ட் டு செலிப்ரேட் மை பர்த்டே வித் யூ உங்க எல்லாத்துக்கு முன்னாடி. அண்ட் இது வந்து ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் தரமணியிலேருந்து தொடர்ந்து தரமணி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ராக்கி, அஸ்வன்ஸ் அண்ட் ஜெயிலம், இது வரைக்கும் நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அது வார்த்தையா இருக்கலாம், உங்க எழுத்தா இருக்கலாம், இல்ல சில பேர் மனசுல இருந்து இருக்கலாம். இது எல்லாமே தான் வந்து எனக்கு முக்கியமா, நான் என்னதான் டேலண்டா இருந்தாலுமே டேரக்டர்ஸ் சொல்ற மாதிரி இல்ல மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க கொடுக்குற அந்த கிரிட்டிக் இருக்குல்ல, அது நல்லதும் இருக்கலாம், அது வந்து என்னை பத்தி குறைகளும் இருக்கலாம். ஏன்னா குறைகள் இருந்தாலும் முன்னேற முடியும். அது ரெண்டு விதத்துலையுமே எனக்கு ரொம்ப முக்கியம். நல்லது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் வளரணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை நோக்கி தான் ஒரு படத்துக்கும் என்னோட எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையா சொல்ல முடியாது. அதான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன். ஏன் பர்த்டே அன்னைக்குன்னா எனக்கு வந்து பர்த்டே வந்து இட்ஸ் செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன் நான் உங்களோட இருக்கணும்னு, உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் தான். அதனால தான் இதை நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா வச்சுக்கலாம், ஃபார்மலா வேண்டாம். நீங்க எது வேணா நீங்க கேட்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம். ஸோ ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷன் தான். ஸோ லெட் அஸ் என்ஜாய் திஸ் மூமெண்ட். ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் அது. அண்ட் இது வந்து எனக்கு வந்து முக்கியமா என்னன்னா இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ என் பர்த்டே மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஆல்சோ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டே. இது வருஷம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட செலிப்ரேட் பண்ணணும், உங்களோட கேக் கட் பண்ணணும். அண்ட் நம்மளுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும்னு நான் நம்புறேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல மட்டும் இல்லை, தொடர்ந்து இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த ஆதரவு ரொம்ப எனக்கு வந்து என் கெரியருக்கும் சரி எனக்கும் சரி அது ரொம்ப முக்கியம். அண்ட் 2 நாள் முன்னாடி தான் பொண்ணுன்ற நம்பி ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ சினிமாவில். ஸோ அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதுவும் நான் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமான ஒரு படம் தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்கே, சார் எப்போ சார் ஜாலியாக ஒரு படம் பண்ணுவீங்க, எப்போ சார் லவ் ஃபிலிம் பண்ணுவீங்க, எப்போ சார் நீங்கள் காமெடி பண்ணுவீங்க, டான்ஸ் பண்ணுவீங்க, நான் கேட்டிருக்கீங்க. இங்கே இருக்க நிறைய பேருக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். அந்த படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான் கொண்டு வந்துருக்காங்க. இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபிலிம். ரொம்ப நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது விஷயமாகவும் கேட்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். சார் எனக்கு என்ன வர கதைகள் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி கதைகள் வந்து சாஃப்டோ தெரியல, பட் வந்திருக்க கதை எல்லாமே இன்டென்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் தான். தரமணி வந்து ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் பண்ணது ராக்கி வந்து ஒரு இன்டென்ஸான அகைன் இட்ஸ் அன் ஆக்ஷன், அதுக்கப்புறம் அஸ்வன்ஸ் வந்து ஒரு பெயின் படம், ஜெயிலர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு எல்லாம் வந்த கதையில எது பெஸ்ட்டோ அதை நான் சூஸ் பண்றேன். அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பொண்ணுன்ற கண்டெயின் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நீங்க பாருங்க. கூடிய சீக்கிரம் எல்லா கதாபாத்திரமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை, பட் வர கதைகள் எனக்கு அது பிடிக்கணும், அதுதான் முக்கியமா இருக்கு சார், வேற ஒன்று. தேங்க்யூ சார். ரஜினி சார் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சினிமா வரலான்னு முடிவு பண்ணும்போது அவர் வீட்டுக்கு தான் போனேன். சார் கிட்ட தான் பேசினேன். சார் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொன்னேன். சார் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. பட் நாங்க நினைச்சு கூட பார்க்கல, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஜெயிலர்னு ஒரு படத்துல சேர்ந்து நடிப்போம்னு அப்ப தெரியாது சார். ஆக்சுவலா செட்ல எல்லாம் சேர்ந்த போதுதான் சார் அதை மென்ஷன் பண்ணாரு. நான் கூட நினைச்சு பார்க்கல நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிப்போம்னு. அப்ப நான் சார் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு சார், உங்களோட சேர்ந்து என்னோட ஃபோர்த் ஃபிலிமே உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா உங்க மாதிரி ஒரு ஆக்டரோட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார் அப்படின்னா. ஏன்னா சார் தரமணி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம், ராக்கியும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அது ஜெயிலர்ல அந்த டிராவல் அவரோட ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். இப்ப பொண்ணொன்று கண்டுபிடிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வரப்போறது வந்து வெப்பன் சார், வெப்பன் அண்ட் இந்திரா.
வெப்பன் இஸ் அ சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம் அண்ட் அதில் நான் ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர், பேர் வந்து அக்னி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் இந்திரா இஸ் அகைன் அ டார்க் த்ரில்லர், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்ஃபேக்ட். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக அந்த நேரத்தில் பேசலாம் சார். பார்ட் 2 புக்கும்னு வரப்போகுது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமாம், கேரக்டர் முடிஞ்சா கூட ஃப்ளாஷ்பேக்கில் திருப்பி நீங்களும் ரஜினி சார் நடிக்க மாதிரி ஒரு வாய்ப்பு வரலாம். அப்படி ஏதாவது சார் இது எல்லாமே நம்ம பேசி தான் சார் ஒரு ஜெயிலர் 2 நடக்குதுன்னு. பட் இது வரைக்கும் ஆஃபிஷியலாக எந்த தகவலும் வரல. நெல்சன் சார் கிட்டேருந்து வரல, சன் பிக்சர்ஸ்லேருந்து வரல. ஸோ ஜெயிலரோட கிளைமேக்ஸ் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால ஜெயிலர் பார்ட் 2ல வந்து என்ன கதை என்னன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை சார். ப்ளீஸ் 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 சார் சார் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. Happy birthday. Thank you. சார் நேராக அப்படியே ஒரு பார்வை பார்த்துங்க. தேங்க்யூ. இந்த பர்த்டே உங்களோட செலிப்ரேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வருஷம் வருஷம் பண்ணணும்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். அது நடக்கும்னு நானும் ஆசைப்படுறேன். ஸோ அது வேணாம் சார்.